ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி 1 கிலோ அளவு சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக, அதே டைமில் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம். அரிசி ஒன்று விட்டாமல் உதிரியாக வருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு இஞ்சி, 100 கிராம் அளவு பூண்டு, 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து 10 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மெஷர் பண்ண மிஷின் இருந்துச்சுன்னா 10 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அரைச்ச பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பே லீஃப், 2 பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம் எடுத்திருக்கேன். நெய் இன்றைக்கி 100 ml எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 150 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். கூடவே 100 ml நெய் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 100 ml நெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு பொருளும் சேர்த்தணும். எண்ணெய் சூடாகாத முன்னாடியே சேர்த்திங்கன்னா பிரியாணியில் அந்த எண்ணெய் பச்சை வாடை அப்படியே இருக்கும். ஸோ இந்தளவு நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை மிளகாயை சேர்த்துவீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயை சேர்த்தக்கூடாதுங்க. நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா வெடித்து பிரியாணி ஃபுல்லும் காரமாயிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா கழிஞ்சு ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்தி நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கணும். இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாமல் ஏன் அரைக்கிறோன்னா, மசாலா அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துனிங்கன்னா வதங்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டைம் எடுக்கும். நிறைய பேர் சின்ன வெங்காயம் தனியாக, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தனியாக அரைப்பாங்க. நான் இன்றைக்கி சேர்த்தி அரைச்சதுக்கு காரணம் கம்மியான குவான்டிட்டியில் 1 கிலோ தான் நான் செய்கிறேன், அதனால் சேர்த்தி அரைச்சேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் தனியாக, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தனியாக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா நல்ல பச்சை வாடை போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கிலோ கறி, அரிசி ரெண்டுக்குமே சேர்த்தி ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், இது ரெண்டுக்கும் சேர்த்தி 1 கிலோ மொத்தத்துக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துனிங்கன்னா பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதங்கி வந்துடணும். பிரியாணியில் தக்காளி இருக்கிறதே தெரியாதுங்க. ஸோ இந்த அளவு சேர்த்திட்டு நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 50 கிராம் அளவு மிளகாய் தூளை சேர்த்தி நல்லா பச்சை வடை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. 50 கிராம் மிளகாய் தூள் போதுங்க. நிறைய பேர் இது கூடயே கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் சேர்த்துவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தாதீங்க. பாய் வீடுனாவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும்தாங்க, வேறு எந்த மசாலாவும் சேர்த்துறதில்ல. ஸோ அதனால தான் டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ மிளகாய் தூள் சேர்த்திட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. புதினா அதிகமாக சேர்த்தினாலும் நல்லா இருக்காது, சரிங்களா? அதனால் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க. புதினாவை முக்கியமாக பார்த்திங்கன்னா இலையாக பிச்சு எடுத்துக்கோங்க. தண்டாக அறுத்து போட்டிங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற ஆசையே இருக்காது. ஏன்னா பிரியாணி சாப்பிடும்போது அந்த பிரியாணி தண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ புதினாவையும் மல்லி இலையும் நல்ல இலைகள் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா, மல்லி இலை சேர்த்தி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 100 ml கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது தான், நான் தயிர் சேர்த்தவே மாட்டேன். நெய் அதிகமாக சேர்த்துறதுனால நான் தயிர் எப்பயும் சேர்த்த மாட்டேன். பட் நீங்கள்லாம் சொல்லி நானும் அதை சேர்த்தி பழகிட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பிரியாணியில் தயிர் சேர்த்துலன்னு சொல்லி. அதனால் நான் உங்களோட சேர்ந்து நானும் சேர்த்தி பழகிட்டேங்க. இப்போ தயிரையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்தி மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கறியோட பச்சை வாடை அடிக்காது. நிறைய பேர் பிரியாணிக்கு கறியை போட்ட உடனே தண்ணி ஊற்றுறீங்க. அப்படி ஊற்றுனா கறி டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. மசாலா கூட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு சிக்கன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நீங்கள் இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் சீரக சம்பாவில் செய்யுங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பாஸ்மதி பிடிக்கும், நிறைய பேருக்கு சீரக சம்பா பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி பாஸ்மதியில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க 1 கிலோ சிக்கன் பிரியாணி பாஸ்மதியில் செஞ்சு காமிங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து அரிசி வந்து 1 கப் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிரும், சிக்கனும் நல்லா வெந்துடும். நான் இதில் தண்ணி வந்து அரிசிக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து இதுலேயே வெந்துடும். சிக்கனுக்கு நம்ம பெரிய அளவு தண்ணி சேர்த்த தேவையில்லை. மட்டனாக இருந்தால் மட்டும்தான் அதிகமாக தண்ணி தேவை. ஸோ சிக்கனுக்கு நம்ம இந்த தண்ணியே போதும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கியா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்திருந்தேன். சின்ன லெமனாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, பெரிய லெமனாக இருந்தால் 1 போதும். ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு சேர்த்திக்கலாம். இப்போ லெமனையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பாஸ்மதி ரைஸை வந்து நான் கழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதிக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அரிசி உடஞ்சிரும், குழஞ்சிரும், ரொம்ப சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே வந்து அரிசியை மட்டும் இந்த மாதிரி கழிஞ்சு அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சு அரிசி வந்து 3/4 பதம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். சீரக சம்பாவுக்கும் இதே மெத்தடில் தாங்க தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ வந்து தண்ணி மட்டும் சீரக சம்பா ஆகட்டும் பாஸ்மதி ஆகட்டும் ஈக்குவல் தண்ணி தான். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தணும். இப்போ இந்த மாதிரி மூடி விட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா சாதம் வந்து 3/4 பதம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 15% வேகிறதுக்கு வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து இன்றைக்கி அடுப்பில் தானே செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் வச்சு தம் போட போகிறேன். இந்த அளவு தண்ணி இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி இருக்கணுங்க. நிறைய தண்ணி இருக்கும்போது தம் போடக்கூடாது. தண்ணி பாருங்கள் எந்த அளவு வற்றி, தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நல்ல பெரிய தோசைக்கல்லாக வச்சு மூடி விட்டு அது மேலே நல்ல வெயிட்டான ஒரு கல் எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். நான் சைட் பை சைடு வந்து சிக்கன் 65யும் போட்டேன். 65 வந்து மசாலா உதிராமல் சூப்பராக வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இந்த 65 எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக சிக்கன் 65 அப்புறம் பச்சை மிளகாய் லெமன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து தயிர் சட்னியும் செஞ்சு வச்சுட்டேங்க. நிறைய பேர் தயிர் சட்னியில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதில்ல. இதை சேர்த்துனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கை நிறைய மல்லி இலை, பெரிய வெங்காயம், கெட்டியான தயிர், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான தயிர் சட்னி ரெடி ஆயிரும். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நெய் சேர்த்துவாங்க. நான் வந்து 100 ml நெய் ஆட் பண்ணேன், அதே போதும்னு விட்டுட்டேன். நீங்கள் இன்னுமே நெய் வாசம் அதிகமாக வேணும்னா ஃபைனலாக இப்போ தம் உடைச்சோம் இல்லையா, அப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக சிக்கன் பிரியாணி 65 தயிர் சட்னி எல்லாம் வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.